விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. போர்க்காலத்தை போன்று கொழும்பு மாவட்டத்தை கட்டுப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவு. தளர்த்தப்பட்ட ஊரடங்கு தொடர்பில் போலீசார் விடுத்துள்ள விசேட அறிவுறுத்தல்கள். இன்று நாடு திரும்பும் நூற்றுக்கணக்கான இலங்கையர்கள். சீனாவுக்கு எதிராக திரும்பிய மற்றுமொரு நாடு இழப்பீடு தர வேண்டும் எனவும் அறிவிப்பு. கொரோனாவின் புதிய அறிகுறி, எச்சரிக்கை விடுக்கும் ஸ்பானிய நிபுணர்கள். வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உடல்நிலை கவலைக்கிடம். அவர் பெரும் ஆபத்தில் உள்ளார். வெளிவந்த அதிமுக்கிய தகவல். அமெரிக்காவில் குடியேற நினைப்பவர்களுக்கு தடை. டிரம்ப் அதிரடி முடிவு. எனக்கு மகிழ்ச்சியில்லை. சீனாவுக்குள் நிபுணர் குழுவை களமிறக்கும் திட்டத்தில் டொனால்ட் டிரம்ப். கொழும்பில் போர்க்காலத்தில் முன்னெடுக்கப்பட்ட பாதுகாப்பு நடவடிக்கைகளை போன்று தற்போது முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஆலோசனை வழங்கியுள்ளார். மக்கள் ஒன்று கூடுவதனை கட்டுப்படுத்தி சமூக இடைவெளியை கடைபிடிப்பதற்காக போர்க்காலத்தினை போன்று கட்டுப்படுத்துமாறு பாதுகாப்பு செயலாளருக்கு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார். தொலைக்காட்சி ஒன்றில் நேற்று ஒளிபரப்பான நிகழ்ச்சியொன்றில் ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார். இதுவரையில் நாட்டை திறந்தமை தொடர்பில் யாருக்காவது சந்தேகம் இருப்பின் அந்த சந்தேகத்தை பொது மக்களாக இல்லாமல் செய்ய முடியும். ஏன் நாங்கள் ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ளோம்? மக்களை தூரப்படுத்தவே நாங்கள் இதனை பின்பற்றினோம். தற்போது அதனை நாங்களே சரியாக கடைபிடிக்க வேண்டும். மக்கள் சரியாக இருந்தால் நாங்கள் இந்த பிரச்சினைக்கு முகம் கொடுக்க தேவையில்லை. போலீசார் மற்றும் முப்படையினரை ஈடுபடுத்தி விசேடமாக கொழும்பு மாவட்டத்தில் இந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் மக்கள் அனைத்து பகுதிகளிலும் பிரிந்திருந்தனர். இன்னும் இந்த பிரதேசங்களை போர்க்காலங்களில் இருந்ததனை போன்று கட்டுப்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பாதுகாப்பு செயலாளரிடம் ஆலோசனை வழங்கினேன் என ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளுக்கு பகல் வேளைகளில் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களுக்கு போலீசார் விசேட அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். இதன்படி பொதுமக்கள் சமூக இடைவெளியை பேணுவது அவசியம் என அறிவித்துள்ளனர். ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னுமொரு மாவட்டத்திற்கு சென்று குடியேறுவது இன்னும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் ஜாலிய சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு, கம்பகா, களுத்துறை மற்றும் புத்தளம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களுக்கு பகல் வேளையில் ஊரடங்கு நீக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவியுள்ள நிலையில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இதன்படி இன்று சிலர் இலங்கைக்கு வர உள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்களே இன்று அழைத்து வரப்பட உள்ளனர். எனினும் இவ்வாறு அழைத்து வரப்படும் அனைவரும் தனிமைப்படுத்தல் நிலையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வெளிநாடுகளில் சுமார் 5000 இலங்கையர்கள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் முதற்கட்டமாகவே இலங்கை மாணவர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். கொரோனா வைரஸை பரப்பியதற்காக தங்களுக்கு 130 பில்லியன் ஐரோப்பிய டாலர்களை சீனா வழங்க வேண்டும் என்று ஜெர்மனி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஜெர்மனியில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 1.5 லட்சத்தை நெருங்கியுள்ளது. ஏற்கனவே அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் கொரோனா பரவலுக்கு சீனா மீது குற்றம் சாட்டியிருந்தன. இந்த நிலையில் ஜெர்மனியும் சீனா மீது குற்றம் சாட்டியுள்ளது. ஒருபடி மேலே போய் சீனா இழப்பீடு வழங்க வேண்டும் என்று இழப்பீடு விபர பட்டியலையும் வெளியிட்டுள்ளது. அதன்படி சீனா ஜெர்மனிக்கு 130 பில்லியன் ஐரோப்பிய டாலர் வழங்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனா எப்படி எங்களுக்கு கடன்பட்டுள்ளது என்ற தலைப்பில் விவரப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. அதில் சுற்றுலா வருமான இழப்புக்காக 27 பில்லியன் ஐரோப்பிய டாலரும், ஜேர்மன் திரைப்பட வருவாய் இழப்புக்காக 7.2 பில்லியன் டாலரும், ஜேர்மன் சிறு தொழில்கள் வருவாய் இழப்புக்காக 50 பில்லியன் டாலரும் வழங்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. இதற்கு பதிலளித்துள்ள சீனா, தேசிய வரி மற்றும் எங்கள் நாட்டின் மீதான வெறுப்பின் காரணமாக ஜேர்மன் இதனை செய்துள்ளது என்று தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்ட சில நோயாளிகளுக்கு காலில் தோல் புண்கள் ஏற்படக்கூடும் எனவும் இது கொரோனா தொற்றுக்கான புதிய அறிகுறிகள் எனவும் ஸ்பானிய நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். ஸ்பானிஷ் தோல் மருத்துவர்களின் கூற்றுப்படி ஊதா நிற கால் புண்கள் கொரோனா வைரஸ் தொற்றின் ஆரம்ப அறிகுறியாக இருக்கலாம். ஸ்பெயின், பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் உள்ள மருத்துவர்கள் இருமல் மற்றும் காய்ச்சல் போன்ற பிற அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்பு கொரோனா நோயாளிகளுக்கு கால்களில் தோல் புண்கள் வந்திருப்பதை கவனித்துள்ளனர். சர்வதேச போடாலஜிஸ்டுகள் கூட்டமைப்பு ஒரு அறிக்கையை
செய்தியை வெளியிட்டது. அது கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட 13 வயது சிறுவன் ஆரம்பத்தில் கால் தோல் புண்களால் பாதிக்கப்பட்டு பின்னர் கொரோனா வைரஸின் இதர அறிகுறிகள் தெரிய வந்துள்ளது. இந்த சிறுவனுக்கு 38.5 வகை செல்சியஸ் காய்ச்சல், தசைவலி, தலைவலி மற்றும் கடுமையான அரிப்பு மற்றும் கால்களில் எரிச்சலூட்டும் புண்கள் இருந்தது. கால் புண்ணானது 5 தொடக்கம் 15 மில்லிமீட்டர் விட்டத்தில் பரவி ஊதா நிறத்தில் இருந்தது. சிறுவனின் தாய் மற்றும் சகோதரிக்கு இருமல், காய்ச்சல் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படுவதற்கு 6 நாட்களுக்கு முன்னர் அவர்களது பாதங்களில் புண்கள் தோன்றுவதை மருத்துவர்கள் கண்டறிந்தனர். அதன் பின்னர் கொரோனா வைரஸினால் தோலில் ஏற்படும் மாற்றங்கள் குறித்து மருத்துவர்கள் இன்னும் பரிசோதித்து வருகின்றனர். இத்தாலியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளின் குழுவில் 1/5 பங்கு நோயாளிகளுக்கு தோல் பிரச்சனைகள் இருப்பது தெரியவந்துள்ளது. அதில் 88 கோவிட்-19 நோயாளிகளில் 20.5% தோல் பிரச்சனைகளும் 44% நோயாளிகளுக்கு கொரோனா அறிகுறிகள் தோன்றுவதற்கு முன்னரே தோல் புண்கள் ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்துள்ளது. மீதமுள்ள 78% சருமத்தில் சிவப்பு தடிப்புகளை கொண்டிருந்தனர். இருப்பினும் கொரோனா வைரஸ் மற்றும் கால் புண்களுக்கு இடையிலான தொடர்பை உறுதிப்படுத்த மேலும் அறிவியல் சான்றுகள் தேவை. ஆகவே தினமும் சருமத்தை சுய பரிசோதனை செய்து கொள்வதோடு சருமத்தில் திடீரென அசாதாரண மாற்றங்கள் ஏற்படுவது போல் தெரிந்தால் சற்றும் தாமதிக்காமல் மருத்துவரை அணுகவும் என சுகாதார நிபுணர்கள் மக்களுக்கு பரிந்துரைக்கின்றனர். வடகொரிய தலைவர் கிம் ஜாங்குக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ள நிலையில் அவர் பெரும் ஆபத்தில் உள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. எப்போதுமே மர்மமான நாடாகவே வடகொரியா பார்க்கப்படுகின்றது. உலகையே தற்போது கொரோனா வைரஸ் ஆட்டிப்படைக்கும் நிலையில் தங்கள் நாட்டில் யாரும் வைரஸ் தொற்றினால் பாதிக்கப்படவில்லை என வடகொரியா கூறி வருவது பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த சூழலில் வடகொரியா தலைவர் கிம் ஜாங் உன்னுக்கு அறுவை சிகிச்சை நடந்துள்ள நிலையில் அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் பெரும் ஆபத்தில் உள்ளார் எனவும் தெரியவந்துள்ளது. உளவுத்துறை மூலம் அமெரிக்கா இந்த விடயத்தை கண்காணித்து வருவதாக இதில் நேரடி தொடர்பு கொண்ட அமெரிக்க அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த செய்தியை CNN வெளியிட்டுள்ளது. வடகொரிய விவகாரத்தை கவனிக்கும் அதிகாரிகளின் கூற்றை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அமெரிக்க உளவுத்துறை இது தொடர்பாக கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளதாகவும் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. CIA மற்றும் தென்கொரிய உளவுத்துறையிடம் இது தொடர்பான கேள்விகள் எழுப்பப்பட்டுள்ளதாக CNN தெரிவித்துள்ளது. கிம் ஜாங் கடந்த 15ஆம் திகதி நடந்த தனது தாத்தாவின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இது அவரின் உடல்நிலையை பற்றிய ஊகங்களை எழுப்பியுள்ளது. அதற்கு 4 நாட்களுக்கு முன்னர் அவர் ஒரு அரசாங்க கூட்டத்தில் காணப்பட்டார். வடகொரியாவிலிருந்து உளவுத்துறை விடயங்களை சேகரிப்பது மிகவும் கடினமாகவே எப்போதும் உள்ளது. இது அமெரிக்க உளவுத்துறையின் மிகவும் சவாலான இலக்குகளில் ஒன்றாகும். நாட்டிற்குள் கிட்டத்தட்ட ஒரு தெய்வத்தைப் போலவே நடத்தப்படும் தனது தலைவரை சுற்றியுள்ள எந்தவொரு தகவலையும் வடகொரியா கடுமையாக கட்டுப்படுத்துகின்றது. உத்தியோகபூர்வ அரசு ஊடகங்களில் அவர் இல்லாதது பெரும்பாலும் அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களையும் வதந்திகளையும் தூண்டுகின்றது. கிம் ஜாங் இறுதியாக ஏப்ரல் 11 அன்று வடகொரிய அரசு ஊடகங்களில் தோன்றினார். கிம் ஜாங் 2014ஆம் ஆண்டில் ஒரு மாதத்திற்கு மேலாக பொதுமக்கள் பார்வையிலிருந்து காணாமல் போனார். இது அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களையும் தூண்டியது. பின்னர் சில நாட்களுக்கு பிறகு தென்கொரிய உளவுத்துறை கிம் ஜாங்கின் கணுக்காலில் நீர்க்கட்டி அகற்றப்பட்டதாக தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க மக்களின் வேலைகளுக்காக இனி நாட்டில் குடியேறுபவர்களுக்கு தடை விதிக்கும் மசோதாவில் கையெழுத்திட உள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது டுவிட்டர் வாயிலாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனது டுவிட்டர் பக்கத்தில் இந்த தாக்குதல் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் மீது நிகழ்த்தப்பட உள்ளது. நாம் அமெரிக்கர்களின் வேலைகளை காப்பாற்ற வேண்டியுள்ளது. எனவே அமெரிக்காவில் குடியேறுவதற்கு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும் ஆணையில் கையெழுத்திட உள்ளேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை ஊரடங்கை தளர்த்த முனைப்பு காட்டி வரும் சூழலில் இதுபோன்ற முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்காவின் எல்லைகளான மெக்சிகோ, கனடா ஆகிய நாடுகளின் எல்லைகள் அவசர தேவைகளுக்கு மட்டும் திறக்க மே மாதம் நடுப்பகுதி வரை ஒத்துழைக்க உடன்பட்டுள்ளது. மேலும் சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலும் தற்காலிக விசா கட்டுப்பாடுகளை அமெரிக்கா விதித்துள்ளது. அதன்படி அவசர தேவைகள் மற்றும் மாணவர்கள் மட்டுமே பயணிக்க முடியும். அமெரிக்காவில் சில நிறுவனங்கள் தங்கள் வேலைகளை துவங்க அவசரம் காட்டி வருவதனால் அதிபர் இதுபோன்ற முடிவை எடுத்திருப்பார் என்று நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். கொரோனா வைரஸ் எப்படி பரவியது என்பது குறித்து விசாரணை நடத்த நிபுணர்கள் குழுவை சீனாவுக்கு அனுப்ப விரும்புகின்றோம் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். சீனாவில் கடந்த ஆண்டு டிசம்பரில் பரவத் தொடங்கிய கொரோனா வைரஸ் தாக்கத்தினால் அந்த நாடு நெருக்கடிகளை சந்தித்தது. எனினும் சீனா தற்போது அதிலிருந்து மீண்டிருப்பதாக அறிவித்திருக்கின்றது.
எனினும் கொரோனா வைரஸ் தாக்கம் தற்போது உலக நாடுகளை உலுக்கி வருகின்றது. உலகில் கொரோனாவினால் அதிகம் பாதிக்கப்பட்ட நாடுகளில் முதலிடத்தில் இருக்கின்றது அமெரிக்கா. தற்போது வரை அமெரிக்காவில் 7,64,000-க்கும் மேற்பட்டோர் வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 41,000 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் நியூயார்க் நகரில் மட்டும் 2,42,000-க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 17,600 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா வைரஸ் தொடர்பில் ஆரம்பத்தில் இருந்தே சீனா மீதான தனது அதிருப்தியையும் சந்தேகத்தையும் அமெரிக்க அரசாங்கம் முன்வைத்துக் கொண்டிருந்தது. அது மாத்திரமன்றி உலக சுகாதார அமைப்பையும் கடுமையாக சாடினார் அமெரிக்க அதிபர். இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் நேற்று முன்தினம் அளித்த பேட்டியில் கொரோனா வைரஸை தெரிந்தே சீனா பரப்பியிருந்தாலும் கடும் பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்தார். இது ஒரு புறம் இருக்க, கொரோனா வைரஸ் வுஹான் நகரிலிருந்து பரவியதா என்பது குறித்து அமெரிக்க புலனாய்வு துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த டிசம்பர் மாதம் வுஹான் நகரில் கொரோனா வைரஸ் பரவியது முதலே சீனா விஷயத்தில் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. சீனாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் உள்ளிட்ட மற்ற பல விஷயங்களில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் கொரோனா வைரஸ் பரவியதில் இருந்து சீனா மீது எனக்கு மகிழ்ச்சி இல்லை. கொரோனா வைரஸ் எங்கிருந்து பரவியது, என்ன நடந்தது என்பது குறித்து விசாரணை நடத்த சீனாவுக்கு அமெரிக்க நிபுணர்கள் குழுவை அனுப்ப விரும்புகின்றேன். இதற்கு சீனா என்ன பதில் அளிக்கப் போகின்றது என்பது முக்கியம். பிளேக் தொற்று நோய் போல கொரோனா வைரஸ் பரவியுள்ளது. சீனாவுக்குள் சென்று விசாரணை நடத்துவது குறித்து நீண்ட நாட்களுக்கு முன்பே அவர்களுடன் நாங்கள் பேசினோம். நாங்கள் சீனாவுக்குள் செல்ல வேண்டும், அங்கு என்ன நடக்கின்றது என்பதனை அறிய விரும்புகின்றோம். ஆனால் எங்களை அவர்கள் அழைக்கவில்லை என்றும் கூறியுள்ளார்.